அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. நம்ம டிஎன்பிசியோட குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டினியூஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x is to y equal to 3 is to 4 அப்படின்னா 4x minus y is to 2x plus 3y இதனுடைய வேல்யூ என்ன, இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு x is to y equal to 3 is to 4 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்னா x equal to 3 நோ y equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூவெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 4xன்னு இருக்கா, அப்போ 4 into 3, xக்கு பதிலா 3 மைனஸ் yக்கு பதிலா 4 into 2xன்னு இருக்கா, அப்போ 2 into xக்கு பதிலா 3 plus 3 into yக்கு பதிலா 4. ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into 3 12 மைனஸ் ஒரு 4 is to 2 into 3 6 plus 12. இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8, இதை ஆட் பண்ணால் 18. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரேஷியோனாலே காமனாக ஏதாவது டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ரேஷியோ எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 8 is to 18 இருக்குது. சரிங்களா? இதை நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 is to 9. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட் தான். x is to y equal to 3 is to 4 கொடுத்துருக்காங்கன்னா x வந்து 3 னும் y வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் x is to y is to z, இப்போ ஏதோ சம்திங் நம்பர் 1 is to 2 is to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா x வந்து 1க்கு ஈக்குவல், y வந்து 2க்கு ஈக்குவல், z வந்து 3க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க, x is to y 3 is to 4, y is to z 3 is to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எடுத்து ஈக்குவல் பண்ணக்கூடாது. சிங்கிள் ரேஷியோவா இருந்தால் மட்டும்தான் நீங்க எடுத்து அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணலாம். சரிங்களா? அதாவது a is to b equal to 2 is to 3 இருக்குன்னா a வந்து 2னும் b வந்து 3னும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் a is to bக்கு ஒரு வேல்யூவும் b is to cக்கு ஒரு ரேஷியோவும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அந்த டைம்ல அதை எடுத்து தனித்தனியாக எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா அது தப்பாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது மூணுத்தையும் கம்பைன் ரேஷியோவா, ஒரே ரேஷியோவா நம்ம இப்போ மாற்றணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், x is to y is to z ன்னு எழுதிட்டு x yக்கு நேரா 3 is to 4 நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணுவோம்ல பேசிக் மெத்தட், அந்த மெத்தடுக்கு நீங்க ரேஷியோ எடுக்கணும். y is to z 3 is to 4. சரிங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டி பிளேசஸ்ல அந்த நம்பரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாமா, 9 12 16. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா x is to y is to z னுடைய ரேஷியோ. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா x வந்து 9க்கு ஈக்குவல், y வந்து 12க்கு ஈக்குவல், z வந்து 16க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். x plus y plus z. போன क्वेश्चनக்கு இந்த क्वेश्चनக்கும் டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சோ ரெண்டு ரேஷியோவை பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அது சிங்கிள் ரேஷியோக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சால்வ் பண்ணணும். அப்போ x ஓட வேல்யூ 9, y வந்து 12 plus z வந்து 16 divided by 3 into 16. சரிங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 கிடைக்கும். டிவைடட் பை 3 into 16 வந்து 48. அப்போ ஆன்சர் என்ன, 37 divided by 48. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் ஒரே மாடல், ஆனால் அதில் ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்கும். அங்கே வந்து சிங்கிள் ரேஷியோ இருக்கும் போன கொஸ்டினில், இந்த கொஸ்டினில் வந்து டபுள் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அது சிங்கிள் ரேஷியோவுக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும், என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்த மாடல் பாருங்க, இதில் நான் பாதி தான் நான் சால்வ் பண்ணுவேன், ரிமைனிங் எல்லாம் நீங்களே சால்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ a is to b equal to 1 divided by 2 is to 1 divided by 3 இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா இதை நார்மலா, ஓகேங்களா, நேச்சுரல் நம்பர்ஸா மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம்னா a is to b நம்ம எப்படி எழுதலாம்னா a divided by b ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்க 1 divided by 2 divided by 1 divided by 3 ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 1 divided by 3 ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம மேலே கொண்டு போக போறோம். சரிங்களா? ஸோ 1 by 2 into 3 by 1. சரிங்களா? இந்த 1 by 3 மேலே போச்சுன்னா அது தலைகீழா மாறிடும் 3 by 1 சொல்லிட்டு. இப்போ இதோட வேல்யூ என்ன, a divided by b equal to 3 divided by 2. அப்போ a is to b equal to 3 is to 2. ஓகேங்களா? ஸோ a is to b கண்டுபிடிச்சா அடுத்து வந்து b is to c அதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்கேயே கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து நீங்க அப்படியே டைரக்டா இங்கேயே கூட போட்டுக்கலாம்.
ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும்னா 6 வரும். ஓகேங்களா? அப்போ 6னா இங்கே வந்து 3, இங்கே 2, அப்போ 6 கேன்சல் ஆகிடும். ஏன்னா அது காமனாக இருக்குது. ஸோ 3:2 இங்கே கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அடுத்த நம்பர் வச்சு நான் இன்னொரு மெத்தட் எப்படி போடலான்னு சொல்கிறேன். B/C ஈக்குவல் டு 1/5:1/3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் மெத்தடில் போடுறோம் அப்படின்னா, அப்படி எல்சிஎம் மெத்தடில் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இதையும் 3x1 2x1. சரிங்களா? அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x1 வந்து 3 5x1 வந்து 5 டிவைடட் பை 5x3 15. ஓகேங்களா? ஸோ நீ டினாமினேட்டரில் ரெண்டுத்துக்குமே காமனானது தான் இந்த 15ங்கிறது, அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 3:15 சொல்லிட்டு டைரெக்டாக கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல நீங்கள் போடலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா B/C ஈக்குவல் டு 1/5 இன்டூ இங்கே செகண்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தலைகீழாக மாற்றி மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவை அப்படியே எழுதுங்க. இங்கே ரேஷியோக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த 1/3 தலைகீழாக எழுதிருங்க. 3/1. சரிங்களா? ஸோ அப்படி போட்டிங்கன்னா 3/5 கிடைக்கும். அது ரேஷியோவில் எழுதும் போது 3:5. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து A/B 3:2னும் B/C 3:5 கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, A + B B + C. ஸோ இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும்ல. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், A/B/C கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்களே ஆன்சர் போடுங்க. சரிங்களா? இதை நீங்களே சால்வ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா 177 டிவைட் பண்றாங்க. எத்தனை பார்ட்டானா 3 பார்ட் தான். அந்த 3 பார்ட்ஸ் என்ன ரேஷியோல இருக்குன்னா 1/2, 2/3, அப்புறம் 4/5. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா தி செகண்ட் பார்ட் இஸ், அந்த ரெண்டாவது பார்ட்டான 2/3 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ல ரேஷியோ கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் நம்பர்ஸா மாத்திக்கணும். சரிங்களா? ஸோ அந்த சிங்கிள் நம்பர்ஸா. அப்போ 1/2 is to 2/3 is to 4/5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வரும்னா 30 வரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எல்சிஎம் அச்சீவ் டாபிக் பார்த்தாச்சு. அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, எப்படி 30 வந்துச்சுன்னு உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 30. அப்போ இங்கே என்ன வரும்னா 15 வரும். ஏன்னா 2 கூட 15 மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். ஸோ அதே நம்பரால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இங்கே 3 கூட 10 மல்டிப்ளை பண்ணணும். நான் எழுதிடுறேன். ஸோ 3 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் அந்த 30 கிடைக்கும். அப்போ மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 20. அடுத்து 5 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். ஸோ அதே நம்பராலே மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 24. சரிங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மட்டும். சரிங்களா? அப்போ இந்த 30 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர்னு கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 30ங்கிறது இந்த 3 நம்பருக்குமே காமனானது. சரிங்களா? அப்போ 1/30 3லையும் காமனாக இருக்குது. அதனால நம்ம ரேஷியோனால என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கக்கூடிய வேலையை வெளியில் எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே 1/30 காமனாக இருக்கிறதுனால இந்த 30 நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ கடைசியில் 15:20:24 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ரேஷியோ. இப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட், சரி இது ஒரு அமௌண்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 177 அப்படின்ற அமௌண்ட்டை இந்த 3 ரேஷியோவுக்கு பிரிச்சுட்டு செகண்ட் ரேஷியோ மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், 177 டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ, இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய டோட்டல் ரேஷியோ, இதை 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். சாரிங்க 24. ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணால் 44, 49, 59. சரிங்களா? ஸோ 59 தான் டோட்டல் ரேஷியோ. இன்டூ அவங்க செகண்ட் பார்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. செகண்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன 20. ஸோ இன்டூ 20ன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 3 × 20 60. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து போன வீடியோவிலே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதன்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கும்போது அதை டெப்த்தாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்பொழுதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பர்சன்டேஜை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னன்னா 5:4. A is to B equal to 5:4. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்ணில் 40% 12 என்றால் இரண்டாவது எண்ணில் 50% என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. If 40% of the first is 12, then 50% of the second number is. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ரேஷியோ இருக்கும்போது அதுக்கு என்ன மீனிங்னா ஏதோ ஒரு நம்பரால காமனா டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த காமனா டிவைட் பண்ண வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, அதனால அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 5x 4x. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 40% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 5x. ஸோ 40% அப்படின்னா 40 divided by 100 அர்த்தம். ஸோ 5x into 40/100. ஸோ இதோட 40% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ 40% என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 12ன்னு. சரிங்களா? அப்போ இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரேஷியோனாலே காமனாக ஒரு நம்பரில் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். 5x 4x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பரோட 40% வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 5x. ஓகேவா? ஸோ 5x அதனுடைய 40%னா என்ன மீனிங்னா 40 divided by 100. சரிங்களா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம்னா 2/5ன்னு கிடைக்கும். அப்போ 5ம் 5ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2xன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு 2 அங்கே ஒரு x மட்டும் இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 12 divided by 2ன்னு மாறும். அப்போ 6. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 6. சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லிடலாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 6 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 30 24. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 30, செகண்ட் நம்பர் 24. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாவது நம்பர்ல 50% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 50% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கேட்குறாங்கன்னா அதில் பாதின்னு அர்த்தம். அப்போ 24ல பாதி எவ்வளவு? 12. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பரோட 50%. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மெத்தட் படி போடணும் அப்படின்னா 24 இருக்கா? இப்போ இந்த 24 இன்டூ அதோட 50%னா 50 divided by 100. இங்கே எப்படி 40% சொன்னாங்க, அதனால 40/100. 50%னா 50/100. எப்பயுமே டிவைட்ல 100 வந்து தான் ஆகும். சரிங்களா? அதுதான் ரூல். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க. இது வந்து 2, இதால் கேன்சல் பண்ணோம்னா 12. அப்போ 12 கிடைச்சிருச்சா? அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 6th கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதனுடைய ரேஷியோ என்னன்னா பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 8:12. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 50% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 25% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஸோ ஸ்காலர்ஷிப் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் கெட்டிங் எனி ஸ்காலர்ஷிப்ஸ்? சரிங்களா? ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்ல எவ்வளோ பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, கேர்ள்ஸ்ல எவ்வளோ பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா ஓவராலா சரிங்களா எவ்வளோ பேர் ஸ்காலர்ஷிப் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ மாதிரி தான். ஸோ என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு காமனான ஒரு வேல்யூவில் டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காமனான வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா 8x, 12xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க 50% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. யாரு? ஆண் குழந்தைகள். சரிங்களா? 50% ஆஃப் பாய்ஸ். இங்க பாய்ஸோட வேல்யூ 8x. ஓகேவா? ஸோ அப்போ 8x இன்டூ 50 divided by 100 இது எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணா 4x. அப்போ 4x ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துடலாம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 8xம் ஒரு 12xம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 20x. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பாய்ஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க 4x. அடுத்தது கேர்ள்ஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க எவ்வளவுனா 12x இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 25%. அப்போ 25 divided by 100. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 1/4, இதை கேன்சல் பண்ணா 3x. ஸோ கேர்ள்ஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க 3x. ஓகேவா? அப்போ டோட்டலா ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஸ்காலர்ஷிப் ஒரு 4x ஒரு 3x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 7x. சரிங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20x, ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க 7x. அப்ப ஸ்காலர்ஷிப் நாட் கெட்டிங்
ஸ்காலர்ஷிப் எவ்வளவுனா டோட்டலா 20x, ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க 7x, அப்போ அதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா 13x. ஸோ 13x ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜில் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 13x டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 20x இன்ட்டு 100. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 20யும் இதையும் கேன்சல் பண்ணால் 5. ஸோ 13 இன்ட்டு 5 பண்ணால் 65%. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ 65% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலை அந்த கிளாஸ் ரூமில். ஓகேவா. திரும்ப ஒரு டைம் வச்சு பாருங்க, ரிவைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது இல்லாமல் பர்சன்டேஜ் டாபிக் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இது வந்து டீட்டெயிலாகவே புரிஞ்சிடும். அதனால இப்பொழுதைக்கு வந்து இது புரியலன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஒரு ஆர்னமெண்ட் இருக்கு, ஒரு நகை இருக்குது சரிங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் காப்பரும் 3:2ன்ற ரேஷியோல இருக்குது. தி பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இன் தி ஆர்னமெண்ட் சரிங்களா. அந்த ஆபரணத்துல தங்கத்தினுடைய சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு இஸ் டு காப்பர் எவ்வளவுனா 3:2 சரிங்களா. ஸோ கோல்டு வந்து 3x, காப்பர் வந்து 2x சரிங்களா. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க, கோல்டோட பர்சன்டேஜ் சரிங்களா. ஸோ கோல்டோட வேல்யூ என்ன 3x. ஸோ 3x டிவைடட் பை டோட்டல் அந்த ஆபரணம், அந்த ஆர்னமெண்ட் இருக்குல்ல, அதோட டோட்டல் வேல்யூ என்னன்னா 3x + 2x. ஏன்னா கோல்டும் காப்பரும் சேர்ந்தது தான் டோட்டல். அப்போ 5x இன்ட்டு 100 சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா, எக்ஸுங்க கேன்சல் ஆகிடும், 5 × 20 கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ். ஸோ 3 × 20 60. ஆப்ஷன் ஏ 60%. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி இந்த ஸ்டெப்ஸை போட்டேன்னா, போன கொஸ்டின்ல என்ன யூஸ் பண்ணணும் கடைசியில் அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுத்தையுமே பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. என்னன்னா 3:8. அதை A:B நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். A:B = 3:8. அதனுடைய டிஃபரன்ஸ் வேறுபாடு 115 சரிங்களா. ஸோ 2 எண்களில் சிறிய எண்ணோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே சொன்னதான். ஸோ ஒரே ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து காமனாக ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ ஒன்று 3x, இன்னொன்று 8x. ஓகேவா. இதோட டிஃபரன்ஸ் வேறுபாடுன்னு சொல்லிட்டாங்க. வேறுபாடுன்னா என்னன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது. ஸோ இதில் எது பெரிய நம்பர்னா 8x பெரிய நம்பர், சின்ன நம்பர் வந்து 3x. அப்போ 8x - 3x = 115. ஓகேங்களா. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 5x = 115. அப்போ x = 23. ஏன்னா இந்த 5 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 23 நமக்கு கிடைக்கும். இப்போ சின்ன நம்பர் என்னன்னா 3x தான் சின்ன நம்பர். அப்போ 3x = 3 × 23 எவ்வளோ கிடைக்குது 69 சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 2 நம்பரையும் வந்து காமனாக என்னோட டிவைட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் எக்ஸ்னு அசியூம் பண்ணிட்டு 3x 8xன்னு வச்சுருக்கேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ 8x - 3xன்னு பண்ணுறேன். அதோட வேல்யூ வந்து 115ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் மைனஸ் பண்ணோன்னா எனக்கு 5xன்னு கிடைக்குது. இந்த 5 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும்னா டிவைடில் மாறும். ஸோ டிவைட் பண்ணால் 23ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது 2 நம்பரையும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ சின்ன நம்பர் தான் கேட்குறாங்க, அதனால நான் 3xல சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 8xல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 8xல சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். ஸோ 4 நம்பர்ஸ் 1:2, 2:3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அதில் அந்த 4 நம்பரோட சம் வேல்யூ கூடுதல் எவ்வளோனா 16. என்ன கேட்குறாங்க, முதல் மற்றும் 4வது எண்ணின் கூட்டுத்தொகை என்ன, அது மட்டும்தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து காமனாக ஏதோ ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ அதனுடைய கூடுதல் 1x + 2x + 3x + 4x = 16. ஓகேங்களா. ஏன்னா அதனுடைய கூடுதல் 16ன்னு கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10x கிடைக்குது = 16. அப்போ x = 1.6. ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு நம்பரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, ஸோ 1xல எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1.6 தான் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் நம்பர் என்னன்னா 2 × x சரிங்களா. ஸோ 2 × 1.6னா 3.2. அடுத்து 3 × 1.6னா 4.8. அடுத்து 4 × 1.6னா 6.4. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர். அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்தோட சம் வேல்யூ என்ன, கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ 1.6 6.4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, எல்லாமே பேசிக் மாடல் தான். அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ 3 நம்பர்ஸ் 5:6:7 இருக்குது. அதனுடைய பெருக்கல் பலன் 5670 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன், நீங்களே போடுங்க. ஸோ போன கொஸ்டினில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுமோ அதே தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ப்ராடக்ட்டுக்கு பதிலாக சம்முன்னு இருந்துச்சு. இங்கே ப்ராடக்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், 5x × 6x × 7xன்னு போட்டு ஈக்குவல் டு 5670 போடணும். சரிங்களா, ஸோ 5 6 7 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ஸோ அதை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணுங்க. இங்கே மூணுத்துலேயும் எக்ஸ் இருக்கும், அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப்னு வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் டிவைட் பண்ண வேல்யூக்கு கியூப் ரூட் எடுங்க, உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதில் எடுத்துட்டு வந்து பெரிய என்னன்னு கேட்குறாங்க. பெரிய என்ன, இந்த 7 தான். ஸோ 7x. ஸோ எக்ஸோட வேல்யூவை இந்த 7 கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க, 7 × x. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆன்சர் வரும். அது வருதான்னு பாருங்க. ஸோ 21 வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 3 எண்களில் முதல் மற்றும் இரண்டாவது எண்களின் விகிதம் வந்து 8:9. ஸோ 3 எண்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். அப்போ A:B முதல் மற்றும் இரண்டாவதுனா 8:9. அடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களின் விகிதம் B:C = 3:4. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, முதல் மற்றும் மூன்றாவது எண்ணின் பெருக்கல் பலன். ஸோ A × C = 2400. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க, இரண்டாவது எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூணுத்துக்கும் கம்பைன்ட் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே எம்டி பிளேஸில் பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போடலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 8:9:12 கிடைக்கும். சரிங்களா, ஸோ இங்கே ஏ அண்ட் சி, ஏவோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 12. சரிங்களா, ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னன்னு காமனாக எக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது 8x × 12x = 2400. ஓகேங்களா, இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x² இருக்கும். அப்போ 2400 ÷ 8 × 12 இங்கே இருக்கும். சரிங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. ஸோ 12ஆல் கேன்சல் பண்ணால் 200. ஓகேங்களா, அடுத்து 8ஆல் கேன்சல் பண்ணால் ஸோ 5. அப்போ x² = 25 இருக்கும். அப்போ x = 5. ஓகேங்களா, ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, பி தானே கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது நம்பர் என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது நம்பர் என்னன்னா 9xன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போது 9x, b = 9x. ஸோ 9 × 5 = 45. ஸோ அப்போ ரெண்டாவது நம்பர் என்ன, 45, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். இந்த மாதிரி சம் வேல்யூ, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வேல்யூ, அதாவது கூடுதல் பெருக்கல் பலன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ரேஷியோவை இப்போ 8ன்னு கிடச்சிருக்கா, அப்போ 8xன்னு வச்சுக்கணும் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 9x, சியோட வேல்யூ 12x. அந்த மாதிரி எக்ஸால மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 4 நம்பரில் எந்த நம்பரை இந்த 4 நம்பர் கூடயும் கூட்டினா அதனுடைய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ A:B = C:D இந்த மெத்தடுக்கு வரணும். ஓகேங்களா, அப்படின்னா A/B = C/D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கிடைக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் 6 இருக்குது, செகண்ட் நம்பர் 7. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் A, அடுத்தது B, இது C, இது D, அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 15 ÷ 17. சரிங்களா, ஸோ ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை பாருங்க. ஏவில் என்ன இருக்குது, 6 இருக்கா. அந்த 6ஐ கொண்டு வந்து 4 நம்பர் கூட ஆட் பண்ணுங்க. ஸோ இது கூட ஆட் பண்ணால் 12. இங்கே என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க, விச் நம்பர் when added to each numbers. சரிங்களா, ஸோ இந்த 4 நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் ரிசல்ட்டிங் நம்பர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா, ஸோ இந்த 4 எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினால் அதன் விளைவாக வரும் எண்களை விகிதாச்சாரமாக மாற்றும். ஓகேங்களா,
ஸோ அப்போ a by b ஈக்குவல் டு c by dக்கு மெத்தட் மாற்றணும். அதனால தான் இந்த 4 நம்பர் அந்த 4 நம்பர் கூடயும் ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக கிடைக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு பாருங்க. இப்போ 6 கூட இந்த 6 ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அப்போ 12, 7 கூட 6 ஆட் பண்ணால் 13, 15 கூட 6 ஆட் பண்ணால் 21, 17 கூட 6 ஆட் பண்ணால் 23. ஓகேங்களா? ஸோ இது எதையாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் இது வந்து ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. 5 இருக்கு. ஸோ 5 வந்து இது கூட ஆட் பண்ணுங்க. 11, 12. ஸோ ஒன்று நான் செக் பண்ணி பார்க்கணுமா, ரொம்ப டைம் எடுக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எதை போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பார்த்ததுமே சொல்கிற அளவுக்கு வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்று நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது 15 கூட 5 ஆட் பண்ணால் 20, இங்கே 22. ஸோ ஈக்குவல் ரேஷியோவாக இல்லை. இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 10/12. ஆக்சுவலாக 11/12ன்னு வந்திருந்ததுன்னா இது ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்போது இதுவும் வரல. ஆப்ஷன் பியும் கிடையாது. சி எடுத்து பாருங்க. இது கூட 6 கூட 4 ஆட் பண்ணால் 10, 11, 19, 21. ஸோ இதுவும் ஈக்குவலாக வரல. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. டியில் என்ன இருக்குது? 3 இருக்குது. சரிங்களா? ஸோ அதை இது கூட ஆட் பண்ணோம்னா 9/10. சரிங்களா? ஏன்னா 6 கூட 3 ஆட் பண்ணால் 9, 7 கூட 3 ஆட் பண்ணால் 10. அடுத்து 15 கூட 3 ஆட் பண்ணால் 18, 17 கூட 3 ஆட் பண்ணால் 20. சரிங்களா? அந்த 18 20 கேன்சல் பண்ணால் 9/10, 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கேயே 9/10, இங்கேயே 9/10 ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 12 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ரிமைனிங் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.